அந்த காலத்தில் பெண் குழந்தைகள் இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அதே ஆன்மா மீண்டும் பிறந்து தன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்றதுக்காக வர்றவங்க தான் கடகராசி பெண்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது நீங்கள் வந்து தொழில் அமைக்கிறதாகட்டும், லைஃப் பார்ட்னர் அமைக்கிறதாகட்டும், யாராவது சொல் பேச்சு கேட்டுக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா, இப்போ சில பேர் சொல்லலாம், நான் மகரத்தை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன் அப்படின்னா, அப்போ எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆனால் கடக பெண்களுடைய ஒரு டிராபேக் என்னன்னு பார்த்தோம். Presenting sponsor Tamil Matrimony. Presenting sponsor Tamil Matrimony. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. குமுதம் நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, ஸ்பெஷலாக பெண்களுக்காகவே 12 ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு. இது முழுக்க முழுக்க பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கான ஒரு கணிப்பு அப்படின்னே சொல்லலாம். இது வந்து ஆண்களுக்கு அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக இங்கே சொல்ல முடியாது. அதனால் ஃபுல்லாகவே இது பெண்களுக்காக நம்ம வந்து 12 ராசிகள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்னென்ன நடக்கும், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். கடகராசி. கடகராசி பெண்கள் அப்படின்னாலே இவங்க தாய் போல் கருணை இருக்கவங்க அப்படின்னு தான் கடகராசி பெண்களை சொல்லணும். கடகராசி பெண்களுக்கு வந்து குரு அனுகிரகம் ரொம்ப அதிகம். ஏன்னா குரு உச்சம் கடகராசியில் அப்படிங்கிறப்போ குரு ஸ்தானமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது. கடகராசி பெண்கள் எப்படின்னா, இவங்களுடைய பிறப்பே எப்படி சொல்லப்படுதுன்னா, முன்னோர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த முன்னோர்களில் பெண் தெய்வமால வழிபட்டுட்டு இருப்பாங்க, குலதெய்வமால வழிபட்டுட்டு இருப்பாங்க. ஒரு 10 வயசு 15 வயசுக்குள்ள அந்த காலத்தில் பெண் குழந்தைகள் இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அதே ஆன்மா மீண்டும் பிறந்து தன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்றதுக்காக வர்றவங்க தான் கடகராசி பெண்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது நீங்கள் வந்து ஓல்டு சோல்ஸ் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வயதான ஆன்மாக்கள் கிடையாது. எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கக்கூடியவங்க. மற்றவங்க இந்த குழந்தை போல், அந்த குழந்தை எப்படி என்ன பண்ணினாலும் துருதுருன்னு இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அமைப்பை தான் வந்து கடகராசி பெண்கள் அப்படிங்கிற அந்த அமைப்பை நீங்கள் வாங்கிட்டு வந்தவங்க. அப்போ நாங்கள் என்ன மாதிரியான துறைகள்லாம் எங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா, கடகராசி பெண்கள் இப்போ நீங்கள் வந்து பூசம், புனர்பூசம், ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பெரும்பாலும் உங்களுக்கு சர்வீஸ் ஓரியன்டான அந்த டாக்டர் தொழில் பண்ணுறது, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது, என்ன விஷயங்கிறத நோண்டி பார்க்கக்கூடியது, அந்த தேடல்கள் அப்படிங்கிறது அதிகம். கடகராசியில் இருக்கவங்க நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஏதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த உற்பத்தி, இந்த மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற விஷயங்கள், இது சார்ந்த தொழில்கள் இதெல்லாமே உங்களுக்கு செட் ஆகும். உங்களுக்கு 9 to 5 ஜாபுமே உங்களுக்கு செட் ஆகும். எந்த துறையாக இருந்தாலும் ஃபோக்கஸ் கரெக்டாக இருந்துருச்சு கடகராசி பெண்களுக்கு அப்படின்னா அதை நீங்கள் சரியாக செஞ்சுடுவீங்க. அந்த ஃபோக்கஸ் செதுறது, இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னா ஒரு குழப்ப நிலைங்கிறது வந்துடும். யாராவது ஒருத்தங்க சொல் பேச்சு கேட்டு கடகராசி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது தொழில் அமைக்கிறதாகட்டும், லைஃப் பார்ட்னர் அமைக்கிறதாகட்டும், யாராவது சொல் பேச்சு கேட்டுக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா, கடகராசி பெண்களுக்கு வந்து சிறு வயதிலேயே நல்லது கெட்டது எல்லாமே சீக்கிரமே தெரிஞ்சிடும். சீக்கிரம் போய் இந்த ஸ்கூல் டேஸ்லேயே போய் காதலில் போய் விழக்கூடிய அமைப்புங்கிறது கடகராசி பெண்களுக்கு அதிகமாகவே உண்டு. ஏன் அப்படின்னா, அன்புக்காக ஏங்கக்கூடியவங்க. அங்கே தான் சந்திரனுடைய வீடும் கூட. நீங்கள் வந்து வளர்ப்பிறையில் பிறந்தீங்களா, தேய்ப்பிறையில் பிறந்தீங்களா, உங்களுடைய மனநிலைமை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் வந்து இந்த அன்பை தேடிக்கிட்டே அன்பை போய் தவறாக போய் விழுகக்கூடிய ஒரு இடம்ங்கிறது கடகராசி பெண்களுக்கு சுலபமாகவே அது அமைஞ்சிரும். அப்போது லைஃப் அப்படிங்கிறது வேற ஒரு டைரக்ஷன் எடுத்து போயிடும். பெரும்பாலும் கடகராசி பெண்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு 19 வயது வரையும் நட்பாகவே இருந்துக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா, சனி ஏதோ ஒரு வகையில் ஒரு பாடம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்து ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கடகராசி பெண்களுக்கு காட்டிடும். ஏன்னா தொழில் முடங்கக்கூடிய ஒரு அமைப்போ, படிப்பு பாதியில் முடங்கக்கூடிய ஒரு சூழலோ சனி ஏற்படுத்தி கொடுத்துருவார். குரு எல்லாமே குரு உச்சம் அங்கே, ஆனால் அங்கே சனி பகை. அதனால் சனி ஏதாவது உங்களுக்கு செஞ்சுக்கிட்டே ஏதாவது ஒரு படிப்பனையை கற்றுக் கொடுக்கணும், இந்த தவறுகள் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அடி கொடுக்கணுங்கிற மாதிரியே இருக்கும். அப்போ அந்த குருவை ஸ்ட்ராங்காக நீங்கள் பிடிச்சிக்கணும். படிப்பில் கவனம் செலுத்துறது, என்ன அடுத்தடுத்து டெவலப்மெண்ட் கோல்ஸ் செட் பண்ணிகிட்டே இருக்கணும். கடகராசி இருக்கக்கூடிய பெண்கள், கடகராசியில் இருக்க பெண்கள் என்ன கோல் நீங்கள் செட் பண்ணாலும் ராப்பகலாக முழிச்சாவது உழைப்பை போட்டு நீங்கள் வந்து அதை முன்னேறி நீங்கள் வந்துடுவீங்க. ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் உழைப்பை போடுறவங்கள சனி எதுவுமே செய்ய மாட்டார். அப்போ நீங்கள் உழைப்பை போட 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 குருவோட அனுகிரகம், குரு உச்சம், குரு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவார். சனிக்கு வேறு வழியே கிடையாது. உங்களுக்கு வந்து
அவர் அந்த வரத்தை கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா சனி நியாயவான் இல்லையா? அதனால் அந்த உழைப்பு போட்டுட்டு இருந்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. உழைச்சா மட்டுமே உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது தான் கடகராசிக்கு. ஷார்ட்கட்ஸோ இல்லை ஒருத்தங்களை ஏமாற்றி எனக்கு ஒரு வேலை கிடச்சிடணும், இல்லை ஒரு லாட்ரி வாங்கி நான் ஜாக்பாட் அடிச்சிருவேன்னா, அந்த மாதிரி தாட்டே வந்து கடகராசி பெண்களுக்கு செட்டே ஆகாது. உழைப்பு மட்டுமே உங்களுக்கு உயர்வை தரும் கடகராசி பெண்களுக்கு. அதே போல் நாங்கள் யாரெல்லாம் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, கடகராசிக்கு இயற்கையாகவே மகர ராசி மேலே ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது வந்துடும். ஏன் அப்படின்னா, சனி பகைன்னு சொல்லியிருக்கேன், ஆனால் யார் பகையோ, இந்த விதியோட விளையாட்டே அதுதான். எது பகையோ அதுவே ஈர்க்கப்படும் அப்படிங்கிறது தான். அதனால தான் அந்த 19 வயசு வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது. இப்போ சில பேர் சொல்லலாம், நான் மகரத்தை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன் அப்படின்னா, அப்போ எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்குன்னு தான் அர்த்தம். ஆனால் கடக பெண்களுடைய ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தா ஓவர் பொசசிவாக இருக்கிறது. மகர ராசியை ரொம்ப இறுக்கி ஹோல்டு பண்ணுன்னா மகர ராசிக்கு பிடிக்காது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்க பிடிக்காம சமமாக ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் ரொம்ப நல்லா போகும். அதே போல் கடகராசிக்கு மீன ராசி செட் ஆவாங்க, விருச்சிக ராசி செட் ஆவாங்க. ஏன் அப்படின்னா, இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியவங்க. அதாவது விருச்சிக ராசியும் அன்புக்காக இயங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த கடகம் வந்து விருச்சிகத்தை ஒரு முன்னேற்ற பாதைக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஒரு கோல் செட் பண்ணி ஏன்னா விருச்சிகத்துக்கு பொறுமை கிடையாது. அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆண்கள் விருச்சிகத்தில் ரொம்ப அதிகம். அப்போது நீங்களுமே திருமணம் செஞ்சுக்கிறதா இருந்தாலும் விருச்சிகமாகட்டும் கடகமாகட்டும் கொஞ்சம் தாமதித்து திருமணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. மீன ராசிக்காரங்களும் எப்படின்னா, ஒர்க்கஹாலிக்காக இருக்கக்கூடிய ஆண்கள் ரொம்ப அதிகம். அப்போது நீங்கள் சமநிலையில் அன்பாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா மீனத்துக்கும் கடகத்துக்கும் வந்து கொஞ்சம் செட் ஆகும். இப்போ கன்னிராசிக்காரங்கள்லாம் வராங்க அப்படின்னா, புதன் இங்கே புதன்கிறப்போ கொஞ்சம் மெட்டீரியலிஸ்டிக்காக இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு கன்னிராசி செட்டாக அவ்வளோக்கா ஆகாது. ஏன் அப்படின்னா, கன்னிராசி ஆண்கள் பெரும்பாலும் வேலையில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. கடகராசி பெண்கள் உணர்வு பூர்வமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. அப்போ இந்த உணர்ச்சிக்கு மதிப்பளிக்க முடியாது கன்னிராசியால். மிதுன ராசியாலையும் உணர்ச்சிக்கு மதிப்பளிக்க முடியாது. அப்போ இந்த மிதுன ராசிக்காரங்களையும் கன்னிராசிக்காரங்களையும் கடகம் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்கள் உணர்வுகளுக்கு அங்கே மதிப்பு கிடையாது. உங்களுடைய வெளித்தோற்றத்துக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கும் தான் அங்கே மதிப்பு. உங்களோட பேக்ரவுண்டுக்கு தான் மதிப்பு, உங்களுடைய உணர்வுகளுக்கு இல்லைங்கிறத புரிஞ்சு தான் நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஓகே, இல்லை நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னா இப்படி தான் கடகராசிக்காரங்க சொல்லுவாங்க. அதனால் லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறப்போ மிக மிக கவனம். கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து சித்தர் வழிபாடு ரொம்ப உகந்த வழிபாடு. அருணகிரிநாதரை வழிபாடு பண்ணுறது, முருகர் ஸ்தலங்களுக்கு போகிறது. முருகர் தான் வந்து உங்களுக்கு பெரிய ப்ரொடெக்ஷனு. அப்படி முருகரோடைய ப்ரொடெக்ஷன் வருது அப்படின்னா முதல் சித்தரை பிடிச்சிக்கணும். சித்தரை வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் முருகரை வழிபாடு பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், விதி மாற்றக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது முருகருக்கே உண்டு. அப்போ உங்களுடைய விதி மாறணும் அப்படின்னா கடகம் எல்லாருமே வந்து முருகரை போய் பிடிச்சிக்கணும். Presenting sponsor Tamil Matrimony. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.